பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது சாப்டர் 1, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். எக்ஸசைஸ் 1.1, கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் -1 3 2 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. 2x2 மேட்ரிக்ஸ் தான், ரொம்ப ஈஸி. அட்ஜாயிண்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறத அப்படியே மாற்றிடணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ -1 1 இருக்கிற இடத்துல 1 -1 ஆகிரும். அடுத்து இந்த ரெண்டு இடத்துல என்ன செய்யணும்னா, சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆக்கிடணும். இன்டர்சேஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே -3 -2. therefore adjoint A is 1 -3 -2 -1. Second one, find the adjoint of the matrix 2 0 -1 5 1 0 0 1 3. Let A equal to 2 0 -1 5 1 0 0 1 3. இப்போ இதோடைய கோஃபேக்டர், ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் உடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து C11 என்று குறிப்போம், இது C12, இது C13, அடுத்து இது C21 C22 C23 போடுவோம். இங்கே C31 C32 C33 போடுவோம். அதாவது C11னா இந்த ரெண்டுங்கிற எலிமெண்ட்டுடைய கோஃபேக்டரை எழுத போகிறோம். அப்போ இந்த ரெண்டுங்கிற எலிமெண்ட் இந்த ரோவையும் இந்த காலத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத டிட்டர்மினன்ட்ல 1 0 1 3 போடுவோம். இந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 2 அப்படின்னு வரும். 2 4 6 ஈவன் நம்பர் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்குருவோம். இப்போ 3 5 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஆட் நம்பர் வந்துச்சுன்னா முன்னாடியே ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே போடும்போது 0 போடும்போது என்ன செய்வோம்னா, இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலத்தை விட்டுருவோம். முன்னாடி மைனஸ் சைன் போட்டுட்டு டிட்டர்மினன்ட் 5 0 0 3 அப்படின்னு போடுவோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். C11 இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்டுடைய கோஃபேக்டர். ஸோ அந்த ரோவில் இருக்கிறத விட்டுட்டணும், காலத்தில் இருக்கிறத விட்டுணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிட்டர்மினன்ட் 1 0 1 3. அப்போ 3 -0, அப்போ ஆன்சர் வந்து 3ன்னு வரும். C12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்டுடைய கோஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் வருது, இங்கே மைனஸ் போட்டுருங்க. அப்போ அந்த டிட்டர்மினன்ட் 5 0 0 3. அப்போ 5 × 3 15, வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, ஸோ -15. தென் C13 சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் 4 வருது, அப்போ ப்ளஸ்ன்னு அர்த்தம், அங்கே ப்ளஸ்ஸு. இப்போ ஒன்றுமே போடலன்னா அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ டிட்டர்மினன்ட் 5 1 0 1. அந்த C13 இருக்கிற எலிமெண்ட்டுடைய ரோவையும் காலத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத டிட்டர்மினன்ட்டில் போடுறோம். இப்போ 5 1 0 1 அப்படின்னு சொல்லும்போது 5 × 1 5 -0, அப்போ 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி C21, அப்போ 21 ஆட் பண்ணால் மைனஸ் வருது, மைனஸ் டிட்டர்மினன்ட் 0 -1 1 3, ஆன்சர் வந்து -1 வருது. நெக்ஸ்ட்டு C22 சஃபிக்ஸ் ஆட் பண்ணால் 4 வருது, therefore ப்ளஸ்ஸு, டிட்டர்மினன்ட் 2 -1 0 3, ஸோ ஆன்சர் வந்து 6. C23 மைனஸ் டிட்டர்மினன்ட் 2 0 0 1 ஈக்குவல் டு -2 வருது. இதே மாதிரி C31 C32 C33 கண்டுபிடிச்சிருங்க. therefore கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் AC அப்படின்னு போட்டுட்டு அந்தந்த எலிமெண்ட்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிட்டே வந்துருங்க. 3 -15 5 -1 6 -2 1 -5 2. therefore adjoint A அப்படின்னா இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுடைய டிரான்ஸ்போஸை எழுதணும். டிரான்ஸ்போஸ் அப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறத காலத்தில் எழுதுங்க. 3 -15 5 -1 6 -2 1 -5 2.